பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு நம்ம லைனக்ஸ் லேப்டாப் இருக்கு. ஓகே. ஸோ லைனக்ஸ் லேப்டாப்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூ ஹேவ் யூசர் ஸ்பேஸ். நம்ம அப்ளிகேஷன்லாம் ரன் ஆவுறது. விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸா யூசர் ஸ்பேஸ், கர்னல் ஸ்பேஸ் இருக்கு. என்னுடைய அப்ளிகேஷனுடைய இது என்னன்னா, என்னுடைய டிவைஸ்க்கு நெறைய பாக்கெட் வந்துட்டு வெளிய போகும். இது ஒரு லைனக்ஸ் மெஷின். லைனக்ஸ் மெஷின். பாக்கெட் வந்துட்டு வெளிய போணும். எத்தன பாக்கெட்ஸ் வந்திருக்குது? எத்தன பாக்கெட்ஸ் வெளிய போயிருக்கு? எத்தன டிசிபி பாக்கெட் வந்திருக்குது? எத்தன டிசிபி பாக்கெட் போயிருக்கு? அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ எனக்கு ரிக்வயர்மென்ட் என்னன்னா, நான் ஒரு கர்னல் மாடியூல் எழுதணும். இந்த கர்னல் மாடியூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வர்ற பாக்கெட்ஸ்லாம் பார்த்து ஒரு ஸ்டாட்ஸ அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டோட்டல் பாக்கெட் ரிசீவ்டு, அப்புறம் எத்தன டிசிபி பாக்கெட், எத்தன யுடிபி பாக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த கர்னல் மாடியூல் வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இங்க. ஓகே. அது இல்லாம நான் ஒரு யூசர் ஸ்பேஸ் அப்ளிகேஷனும் எழுதப் போறேன். அந்த யூசர் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் என்ன பண்ணும்னா, கர்னல் மாடியூல்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் குடுக்கும். ரிக்வெஸ்ட் குடுக்கும்போது அது என்னென்ன ரிக்வெஸ்ட் குடுக்கும்னா, ஸ்டாட்ஸ குடு, கெட் த ஸ்டாட்ஸ், ரீசெட் த ஸ்டாட்ஸ், ஓகே, ஸ்டார்ட் மானிட்டரிங், ஸ்டாப் மானிட்டரிங் அது மாரி ரிக்வெஸ்ட் குடுக்கும். இது ஸ்டார்ட் மானிட்டரிங் குடுத்தா தான் இந்த மானிட்டரிங்க ஸ்டார்ட் பண்ணி இது வந்து அந்த ஸ்டாட்ஸ அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ரீசெட் ஸ்டாட்ஸ்ன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னா, ஸ்டாட்ஸ ரீசெட் பண்ணிடணும். கெட் ஸ்டாட்ஸ்னா என்ன பண்ணணும்? இது ஸ்டாட்ஸ் வச்சிருக்குல்ல, அத அந்த யூசர் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் குடுக்கணும். அது டிஸ்ப்ளே பண்ணணும். ரைட். ஸோ இத எப்படி பண்ண போறோம் அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரைட். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கர்னல் மாடியூல்க்கு போயிடுவோம். ஸோ கர்னல் மாடியூல்ல netmon_kernel.c தான் கர்னல் மாடியூல் ஃபங்ஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மாடியூல் அண்டர்ஸ்கோர் இனிட்ல நான் என்ன ஃபங்ஷன் குடுத்துருக்கனோ, என் மாடியூல இன்ஸ்மோட் பண்ணும்போது அதுதான் கால் ஆகும். ரைட். ஸோ இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, பேசிக்கா ஒரு லாக்க இனிஷியலைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேன்ல, அந்த ஸ்டாட்ஸ 0க்கு செட் பண்ணுது. இன்ஸ்மோட் ஆகும்போது மானிட்டரிங் எனேபிள் பண்ணுது. ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணுது. /dev netmon இப்ப netmon கிரியேட் டிவைஸ்னா, இது மாரி ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணுது. இந்த டிவைஸ் எதுக்குன்னா, இந்த டிவைஸ் மூலியமா தான் நம்ம யூசர் ஸ்பேஸ் இருந்து கர்னல் ஸ்பேஸ கம்யூனிகேட் பண்ணுவோம். ரைட். ஸோ இந்த டிவைஸ கிரியேட் பண்ணும்போது, இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அலோக் கேரக்டர் ரீஜன், அந்த டிவைஸ் நேம் குடுக்கணும். டிவைஸ் நேம் என்ன? netmon அப்படின்றது தான் டிவைஸ் நேம். ரைட். அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் ஆப்ஸ். அத வந்து இந்த ஒரு டிவைஸோட இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபைல் ஆப்ஸ்ல தான் யூசர் ஸ்பேஸ்லேருந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் குடுக்குறேன்னா, எந்த ஃபங்ஷன கால் பண்ணணும்? யூசர் ஸ்பேஸ்லேருந்து ioctl மூலியமா தான் நான் கர்னல் ஸ்பேஸ்க்கு ரிக்வெஸ்ட் குடுப்பேன். அப்ப எந்த ஃபங்ஷன கால் பண்ணணும்? அப்படின்றது. அப்புறம் ஃபைனலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிவைஸ் கிரியேட் அப்படின்றத கால் பண்றேன். ஸோ இதெல்லாம் கர்னல் ஃபங்ஷன்ஸ். இது வந்து என்னது ஒரு டிவைஸ கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம ஒரு டிவைஸ கிரியேட் பண்றோம். அது கூட ஒரு ஃபங்ஷன அசோசியேட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. டிவைஸ கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஒரு நெறைய பாக்கெட் வந்துச்சு அப்படின்னா, அந்த பாக்கெட் வந்து அந்த அந்த ஸ்டாட்ஸ அப்டேட் பண்ணணும். ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, லைனக்ஸ்ல நெட்ஃபில்டர் ஹூக்ஸ் இருக்கு. அதாவது லைனக்ஸ் என்ன பண்ணும்னா, உன் லைனக்ஸ் சிஸ்டத்துக்கு பாக்கெட் வருது அப்படின்னா, இதுதான் உங்க லைனக்ஸ் சிஸ்டம் அப்படின்னா, பாக்கெட் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது லைனக்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது? பாக்கெட் இதுலருந்து வெளிய போணும்னா ரவுட் பண்ணும். கரெக்ட்டா? ரவுட்டிங்க்கு முன்னாடியே அந்த பாக்கெட்ட நீ எடுத்துக்கலாம். அதுதான் ப்ரீ ரவுட்டிங் ஹூக். ரவுட்டிங் பண்ணதுக்கு அப்புறமும் பாக்கெட் எடுக்கலாம். அதுதான் போஸ்ட் ரவுட்டிங் ஹூக். ஸோ நான் லைனக்ஸோட ரிஜிஸ்டர் பண்றேன். என்ன ரிஜிஸ்டர் பண்றேன்? ப்ரீ ரவுட்டிங்ல இந்த ஃபங்ஷன ரிஜிஸ்டர் பண்றேன். அப்ப லைனக்ஸ் பாக்கெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த ஃபங்ஷன கால் பண்ணும். அதே மாரி போஸ்ட் ரவுட்டிங்லயும் அதே ஃபங்ஷனே ரிஜிஸ்டர் பண்றேன். அப்ப என்ன? போஸ்ட் ரவுட்டிங்லயும் அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ இத இந்த இந்த ஃபங் இந்த இந்த ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணிட்டு என்எஃப் ரிஜிஸ்டர் ஹூக் அப்படி கால் பண்ணி இத குடுத்துட்டேன். இது வந்து கர்னல் ஃபங்ஷன். ஓகே. இது சிஸ்டம் கால் கிடையாது.
இது வந்து கர்னல் ஃபங்ஷன். சிஸ்டம் கால்னா யூசர் ஸ்பேஸ்ல இருந்து கால் ஆகுற ஃபங்ஷன்ஸ் தான் சிஸ்டம் கால். இது கர்னல்ல இருந்து தான் கால் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்ப பாக்கெட் வந்தா எந்த ஃபங்ஷன் கால் ஆகும்? பாக்கெட் வந்துச்சுன்னா இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்ஷன் நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் மானிட்டரிங் எனேபிள் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். இல்லன்னா என்எஃப் அக்செப்ட். என்எஃப் அக்செப்ட் அப்படின்னா, என்எஃப் டிராப்னா இது இது இந்த ஃபங்ஷன யார் கால் பண்ணா? கர்னல் தான் கால் பண்ணுச்சு. உனக்கு எஸ்கேபி டேட்டாவ குடுத்துருச்சு. எஸ்கேபி பஃபர். ரைட். ஆம். சோ, நீங்க இன்னும் டீப்பா இந்த மத்த ஆர்குமென்ட்ஸ்லாம் எதுக்குன்னு கூட நீங்க அனலைஸ் பண்ணிக்கங்க. ரைட். சோ, அப்ப நான் என்ன பண்றேன்? மானிட்டர் எனேபிள்னா என்எஃப் அக்செப்ட். அப்பன்னா பாக்கெட்ட நீயே எடுத்துக்கோ. கர்னல்ட்ட சொல்லிர்றேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கோ பாக்கெட்ட. டிராப்னா பாக்கெட்ட டிராப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெட்ஃபில்டர்ல மீதி ஒரு 4 ஹூக் இருக்கு. அந்த ஹூக்கும் பார்த்துக்கணும். சோ, இதான் டிஃபரண்ட் ஹூக்ஸ். ப்ரீ ரூட்டிங் வந்து ரூட்டிங்க்கு முன்னாடி. அப்புறம் ஃபார்வர்ட் பாத். நீ வந்து ஃபார்வர்ட் பண்ற. அதாவது உன் பாக்கெட்ட வேற வேற ஒரு சிஸ்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ண போற. அப்ப ஃபார்வர்ட்ல கூட வெளிய எடுக்கலாம் பாக்கெட்ட. இந்த பாக்கெட் உன் சிஸ்டத்துக்கு வருது. ஓகேவா? அப்ப அங்கேயும் அந்த இன்புட் ஹூக்லயும் வெளிய எடுக்கலாம் பாக்கெட்ட. ரைட். இல்லனா போஸ்ட் ரூட்டிங். ரூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாக்கெட்ட நீ வெளிய எடுக்கலாம். இந்த 5 டிஃபரண்ட் இடத்துல பாக்கெட்ட நீனு வெளிய எடுக்கலாம். சோ 5 டிஃபரண்ட் ஹூக்ஸ் அவைலபிள். ஓகே. சோ இப்ப என்ன பண்ற? அந்த பாக்கெட் வந்துருச்சு. அதுதான் எஸ்கேபி சாக்கெட் பஃபர். அந்த பாக்கெட்ல இருந்து என்ன பண்ற? யூ ஆர் ஜஸ்ட் வெர்ஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு பேசிக்கா நீ ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்ண போற. ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற? ஒரு ஸ்பின் லாக் எடுத்துற. ஏன்னா இதே ஸ்டாட்ஸ் உனக்கு யூசர் ஸ்பேஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. நீ அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு குடுக்க கூடாதுல்ல? ரைட். சோ நீ அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலை மட்டும் தான் நடக்கணும். அதனால ஸ்பின் லாக் எடுத்துடுற. ஸ்பின் லாக் எடுத்துட்டு அப்டேட் பண்ணும்போது யூசர் ஸ்பேஸ்ல இருந்து ரிக்வெஸ்ட் வருது கெட் ஸ்டாட்ஸ்ன்னு. அது என்ன ஆகும்? வெயிட் பண்ணும். நம்ம இங்க ரைட் ஆயிட்டு இருக்கும்போது அவன் ரீட் ஆகக்கூடாதுல்ல? அதுக்கு தான் ஸ்பின் லாக் அண்டர்ஸ்கோர் IRQ சேவ். ஓகே. இது ஏன்னா இந்த இடத்துல நம்ம இன்டரப்ட் டிசேபிள் பண்றோம். ரைட். ஓகே. இப்ப இந்த ஸ்டாட்ஸ்லாம் அப்டேட் பண்றோம். டோட்டல் பாக்கெட்ஸ் எவ்வளோ? டோட்டல் பைட்ஸ் எவ்வளோ? ஓகே. IPv4 பாக்கெட்ஸ் எவ்வளோ? ப்ரீ ரூட்டிங் ஹூக்ல வந்திருந்தா அத வந்து RX பாக்கெட் இவ்வளோ இன்கிரீஸ் பண்ற. போஸ்ட் ரூட்டிங் ஹூக்ல போனா TX பாக்கெட்ஸ் அத இன்கிரீஸ் பண்ற. ஓகே. ஒரு புரோட்டோகால் வந்து அந்த ஐபி அட்ரஸ்ல புரோட்டோகால் TCP இருந்தா TCP பாக்கெட் இன்கிரீஸ் பண்ற. UDP இருந்தா UDP பாக்கெட் இன்கிரீஸ் பண்ற. சோ பேசிக்கா என்ன பண்ற? அப்ப ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்ற. அததான் பண்ற. உன் கர்னல் மாடியூல்ல. சோ ஒரு ஹூக்க ரெஜிஸ்டர் பண்ற. லைனக்ஸ் உன் ஃபங்ஷன கால் பண்ணுது. ஸ்டாட்ஸ அப்டேட் பண்ற. ஸ்பின் லாக் எடுத்துட்டு. இப்ப ஸ்பின் லாக்க ரீஸ்டோர் பண்ணிடுற. அன்லாக் பண்ணிடுற. ஏன்னா ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்ணிட்ட. இப்ப ஸ்டாட்ஸ் நீ என்ன பண்ற? அப்டேட் பண்ணிட்டு. பாக்கெட் வர ஸ்டாட்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ரைட். இப்ப நம்ம யூசர் ஸ்பேஸ்க்கு போவோம். இப்ப யூசர் ஸ்பேஸ்ல இருந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அந்த ரிக்வெஸ்ட்க்கு ஏத்த வேலைய பண்ணணும் கர்னல்ல. ஓகே. சோ யூசர் ஸ்பேஸ்ல இருந்து எப்படி ரிக்வெஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. சோ யூசர் ஸ்பேஸ்ல இதான் மெயின் ஃபங்ஷன். இந்த மெயின் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் அந்த டிவைஸ ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த டிவைஸ் தான் /dev netmon அப்படிதான் டிவைஸ். ஓகே. அத ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ட செக் பண்றேன். ஓகே. நான் முதல்ல இந்த கர்னல் மாடியூல இன்ஸ்மோட் பண்ணிடுறேன். சோ இங்க ஒரு இங்க ஒரு இதுல ஃபர்ஸ்ட் என்னுடைய கர்னல் மெசேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப கர்னல் மெசேஜ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சோ இப்ப கர்னல் டி மெசேஜ்னா டிஸ்ப்ளே மெசேஜ். ஓகே. அது கர்னல் மெசேஜ்னா எதுவும் இல்ல. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? என்னுடைய netmon என்னுடைய மாடியூல இன்ஸ்மோட் பண்றேன். இப்ப இன்ஸ்மோட் ஆயிடுச்சு. இப்ப டி மெசேஜ்ல பாருங்க மாடியூல் இன்ஸ்மோட் ஆயிடுச்சு. இப்ப மானிட்டரிங் எனேபிள் ஆயிடுச்சு. ரைட். இப்ப நான் என்ன பண்றேன்? என்னுடைய netmon ஆப்ப ரன் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் குடுக்குறேன். சோ டிவைஸ் ஓபன் பண்றதுக்கு sudo பெர்மிஷன் வேணும். இப்ப நெட்வொர்க் மானிட்டரிங் ஸ்டார்டட். சோ இப்ப பாரு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க ஒரு ஆர்குமென்ட் குடுக்குறேன்ல. சோ இந்த ஆர்குமென்ட்ட கோட்ல எப்படி எடுக்கிறேன்? ஜஸ்ட் இந்த மெயின் ஃபங்ஷன் தான கால் ஆகுது ரன் ஆகும்போது.
இதுல ஆர்வின்னு வருது பாத்தியா? அந்த ஆர்வின்றது என்ன? அரே ஆஃப் கேரக்டர், அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் டூ கேரக்டர். நிறைய ஸ்ட்ரிங்ஸ், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இது. ரைட். ஸோ அதுல இது வந்து 0, இது வந்து 1. அப்ப எனக்கு ஸ்டார்ட் வந்துருமா? ஆர்வி ஆஃப் 1 போட்டேன்னா எனக்கு அது வந்துரும். அது ஸ்டார்ட்டா இருக்கு, அது சப்போஸ் ஸ்டாட்ஸா இருக்கு அப்படின்னா, நான் ஓப்பன் பண்ண டிவைஸ் ஃபைல் அதுக்கு ஐஆர்டல் குடுக்குறேன். கெட் ஸ்டாட்ஸ்ன்னு எனக்கு ஸ்டாட்ஸ் கிடைச்சிரும். ஸ்டாட்ஸ் கிடைச்ச அப்புறம் நான் ஐஆர்டல் பண்ணும்போது என்ன பண்றேன்? அந்த ஸ்டாட்ஸ்க்கான மெமரியும் பாஸ் பண்றேன். ரைட். ரைட். அந்த ஸ்டாட்ஸ பிரிண்ட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணும்போது என்ன பண்றேன்? ரீசெட்னு ஒரு கமாண்ட் பாஸ் பண்றேன். ஸோ ஐஆர்டல் பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட் டெர்மினலுக்கு டிஃபரெண்ட் கமாண்ட் பாஸ் பண்றேன். அந்த எஃப்டில. இந்த எஃப்டி என்னது? நீ வந்து ஓபன் பண்ணல /dev netmonன்றது. அந்த ஃபைலோட எஃப்டி தான் இது. ஓகே. ஸோ அது அந்த மாதிரி தான். ஸ்டார்ட்னா ஸ்டார்ட்னு ஒரு கமாண்ட். ஓகே. இப்ப நான் இங்க ஐஆர்டல் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு என்ன ஆகும்? கண்ட்ரோல் கர்னல் ஸ்பேஸ்க்கு போகும். ஸோ கர்னல் ஸ்பேஸ்ல ஐஆர்டல் இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்ல அந்த கமாண்ட்ல ஸ்விட்ச் பண்றேன். கெட் ஸ்டாட்ஸ் இருந்தா இப்ப நான் என்ன ரீட் பண்ணணும் ஸ்டாட்ஸை கரெக்டா? அப்ப முதல்ல ஸ்பின் லாக் எடுக்கணும். ஸ்பின் லாக் எடுத்துட்டு அந்த ஸ்டாட்ஸை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன். டெம்ப்ல காப்பி எடுத்துக்கிட்டு என்ன பண்றேன்? அந்த ஸ்டாட்ஸை யூசர் ஸ்பேஸ்க்கு காப்பி பண்றேன். எனக்கு கெட் ஸ்டாட்ஸ் பண்ணும்போது ஒரு பஃபர் கொடுத்துச்சுல்ல, அந்த யூசர் ஸ்பேஸ் அங்க காப்பி பண்ணிடுறேன். இப்ப ஸ்டாட்ஸ் என்ன ஆயிடும்? யூசர் ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. அதே மாதிரி வேற அது ரீசெட்னா என்ன பண்றேன்? ஸ்டாட்ஸ 0க்கு ரீசெட் பண்றேன். நீ ஸ்டாட்ஸ அப்டேட் பண்ணாலே ஸ்பின் லாக் எடுத்துட்டு தான் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்க தேவையில்ல. நான் சும்மா இந்த மானிட்டரிங் எனேபிள்ட ட்ரூன்னு போடுறேன் அவ்வளவுதான். ஸ்டாப்னா அதை ஃபால்ஸ்னு போடுவேன். ஏன்னா இது ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம ஹூக் இருக்குல்ல, இந்த வேரியபிளை செக் பண்ணி அங்கேயே ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்ணாது, அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடும். ரைட். ஸோ இப்போ நான் போயிட்டு இங்க ஸ்டார்ட் பண்றேன்னா, இங்க ஸ்டாட்ஸ் அப்படின்னு போடுறேன்னா எனக்கு டோட்டல் பேக்கெட்ஸ் என்ன இது எல்லாமே தெரியும். திருப்பி பாரு, இப்போ 1718 போது திருப்பி அடிச்சா பாரு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, திருப்பி அடிச்சா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் ரீசெட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி டிஸ்பிளே பண்ணனா ரீசெட் ஆயிடுச்சு. திருப்பி 0ல இருந்து கவுண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ நெட்வொர்க் மானிட்டரிங் அப்ளிகேஷன் வேர் நம்ம வந்து ஒரு கர்னல் மாடியூலும் வச்சிருக்கிறோம், யூசர் ஸ்பேஸ் மாடியூலும் வச்சிருக்கோம். கர்னல் மாடியூல் பேக்கெட் எல்லாம் ரிசீவ் பண்ணி ஸ்டாட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்குது. ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. யூசர் ஸ்பேஸ்ல இருந்து அந்த டிவைஸை ஓப்பன் பண்ணி அதில் ஐஆர்டல் பண்ணோம்னா கர்னல் மாடியூலுக்கு வந்துடும் கண்ட்ரோல். அங்கே ஐஆர்டல் ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்டாட்ஸ்ல இருந்து எடுத்து நம்ம யூசர் ஸ்பேஸ் கொடுத்துறோம்.